7 days live challenge-ல அதிரடி சரவடி அப்படிங்கிற சீரீஸ்ல 7 நாள்ல தமிழ் ஜெனரல் தமிழ் என்டையர் சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். லைவ் டீச்சிங்ல லைவ் சேலஞ்ச் பண்ணி நம்ம முடிச்சோம். ஸோ அதே போல் இப்போ 7 days சேலஞ்ச் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 6 யூனிட் தான், ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னே இருந்த சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட்ஸை இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போன சிலபஸ்க்கும் இந்த சிலபஸுக்கும் ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது. அதாவது ஓல்டு சிலபஸ்க்கும் நியூ சிலபஸ்க்கும், ஓகேங்களா. இப்போ நம்ம கரண்ட்டாக பார்க்குறது குரூப் 4 நியூ சிலபஸ். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம தமிழ் முடித்தோம். ஸோ அதே பேஸ் பண்ணி தான் இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸை நம்ம முடிக்க போகிறோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 யூனிட், ஓகேங்களா. இந்த 6 யூனிட்டில் ஒவ்வொரு யூனிட்டில் ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டில் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதும் சிலபஸில் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ நம்ம பார்க்கும்போது யூனிட் 1 சயின்ஸ் பொது அறிவியல் மொத்தம் 5 கேள்விகள். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் புவியியல், யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் வரலாறு அதாவது ஹிஸ்ட்ரி, அப்புறம் இந்திய தேசிய இயக்கம், ஓகேங்களா. அப்புறம் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாலிட்டி, யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ், அப்புறம் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். ரொம்ப முக்கியமான டாபிக், ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இந்த டாப்பிக்லேருந்து தான் வருது, ஓகேங்களா. அப்போ இந்தியன் எக்கனாமிக்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கொஞ்சம் அதிகமான முக்கியம் வந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். கடைசி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த யூனிட் 5ம் யூனிட் 6ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதிகமான வெயிட்டேஜான கொஸ்டின்ஸ் இந்த 2 யூனிட்லேருந்து தான் வருது. நம்ம எப்படி 7 நாளில் இவ்வளோ சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடிக்க போகிறோம் அப்படின்னா 7+7 அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. ஸோ மொதல் 7, ரெண்டாவது 7. ஸோ ஃபஸ்ட்டு 7 days, அதுக்கு அடுத்தது 7 days இப்படிங்கிறது மாதிரி 2 விதமாக நம்ம பிரிச்சுருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 7, செகண்ட் 7 அப்படிங்கிறதுல என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் வரும் அப்படின்னா இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோவை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா வீடியோஸ், ஒரு 6 வீடியோ நம்ம வந்து கொடுப்போம். ஸோ நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 அந்த வீடியோ எல்லாமே வந்துடும். அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், அப்புறம் லெஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக். அதாவது அதுவும் முக்கியமான டாபிக் தான், ஆனால் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டை கம்பேர் பண்ணும் போது இந்த லெஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு டாபிக் இருக்குது, குப்தர்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குப்தர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் கட்டாயமாக மினிமம் 2 கொஷின்லேருந்து மேக்ஸிமம் 3லேருந்து 4 கொஷின்ஸ் கூட கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஸோ ஒரு டாபிக் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் கட்டாயமாக கொஷின்ஸ் வந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரியான டாபிக் எல்லாமே இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நான் பிரிச்சுருவேன், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது லெஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படிங்கிறது மினிமமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம், கேட்காமையும் போகலாம் அப்படிங்கிறது மாதிரியான டாபிக், ஓகேங்களா. அப்போ ஒவ்வொரு யூனிட்லேயும் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி நம்ம பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஷார்ட் பீரியடில், இப்போ இருக்கக்கூடிய ஷார்ட் பீரியடில் உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு ரிவிஷன் ஆச்சு, இல்லை புதுசாக தான் நான் படிக்கிறேன் அப்படிங்கும் போது ஒரு டாபிக் ஃபுல்லாகவே நீங்கள் கேதர் பண்ணிக்குவீங்க, என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறது. அதை நீங்கள் நோட் பண்ணாலே அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கடந்த 10 வருஷத்து கொஷின் பேப்பரை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், லெஸ் இம்பார்ட்டன்ட் அது மாதிரி பிரிச்சிருக்கோம், ஓகேங்களா. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் இந்த ஃபஸ்ட்டு 7 days சேலஞ்சில் வந்துடும். அந்த லெஸ் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லாம் நெக்ஸ்ட்டு 7 days சேலஞ்சில் நம்ம முடிச்சிருவோம். அதனால தான் இந்த சேலஞ்சுக்கு பேர் 7+7 சேலஞ்ச் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்கோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் இது எல்லாமே ஏர்லி மார்னிங் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் தமிழ் மீடியமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழில் நம்ம டீச் பண்ண போகிறோம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செப்பரேட் லைவ் வந்து வரும், அது இங்கிலீஷில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ பைலிங்குவலில் போட்டுக்கிட்டு இந்த சைடு இங்கிலீஷ், இந்த பக்கம் தமிழ்னு ஒரே ஸ்க்ரீனில் வச்சுக்கிட்டு இங்கிலீஷையும் படித்து தமிழையும் படித்து, ஏன்னா உங்களோட டைம், ஓகேங்களா. இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இருக்காது, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இருக்காது. இங்கே ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷம் நான் இங்கிலீஷ்லேயும் போட்டு சைடில் தமிழ்லையும் வந்து போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இங்கிலீஷில் கொடுக்குற அந்த 20 நிமிஷம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேஸ்ட்டு, தமிழில் கொடுக்குற அந்த 20 நிமிஷம் வீடியோ வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேஸ்ட்டு. ஸோ அதனால் 2 பேருக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் லைவ் வரும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் பார்க்க போகிறோம். இந்த சிலபஸ் இதான் ஆக்சுவலாக இதே சிலபஸ் அப்படியே வந்து இங்கிலீஷ்
என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ எல்லாமே இங்கிலீஷில் நம்ம பார்க்க போகிறோம். டீச்சிங், லைவ் டீச்சிங், அது செப்பரேட் டைமிங்கில் வரும். அதுக்கு அடுத்தது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக தமிழில் தான் வந்து பார்க்க போகிறோம். அது எல்லாமே வந்து செப்பரேட் லைவ் டைமிங் வரும். அது என்ன எப்போங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணிவிடுவோம், தனியாக ஒரு வீடியோ கொடுப்போம். இந்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 days சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சேலஞ்சோட பேர் வந்து பார்த்திங்கன்னா 7+7 கூட வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டும், ஸோ யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸில் ரொம்ப முக்கியமான டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இதில் மனித நோய்கள் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த ஊட்டச்சத்து, உடல் நலம், இதெல்லாம் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா இந்த அமிலம், காரங்கள், உப்பு அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் சொல்கிறதுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஏதாவது ஒன்று டக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டாப்பிக்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்தது லெஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படிங்கிறது நம்ம 2வது 7 days சேலஞ்சில் பார்த்துக்கலாம். அதுவும் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் அந்த டாப்பிக்கில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வந்து மினிமமாக வரும், இல்லைனா வராமல் கூட போகலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே போல் தான் இந்த புவியியலாக இருக்கட்டும், இந்திய வரலாறு ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், ஐஎன்எம்மை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரே நாளில் நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். எல்லாமே இந்த 7 days ஃபஸ்ட்டு 7 daysல வந்துடும். அடுத்த லெஸ் இம்பார்ட்டன்ட்லாம் அடுத்த 7 daysல நம்ம கொடுக்க போகிறோம். எப்படி நம்ம ப்ராமிஸ் பண்ணி 7 days சேலஞ்சில் தமிழ் கம்ப்ளீட்டாக நம்ம முடித்தோமோ, ஸோ அதே போல் இந்த 7 days சேலஞ்சில் நீங்கள் முடிச்சிட்டாலே கிட்டத்தட்ட 80% ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே ரெடி ஆகிடுவீங்க. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு 7 days டாபிக்ஸ் சேலஞ்சு நீங்கள் முடித்தாலே உங்களுக்கு மறுநாளே குரூப் 4 எக்ஸாம் வந்தாலே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து பயங்கரமாக வரும். ஏன்னா நம்ம தமிழ் எப்படி முடித்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதே போல் தான் இப்போ 7 days சேலஞ்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஜென்ரல் ஸ்டடீஸும் கவலையே படாதீங்க, அசால்ட்டாக நீங்கள் வந்து முடிக்க போகிறீங்க. இந்த லைவ் டைமிங் மட்டும் காலையில் 4 AM நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னா இந்த சிலபஸ் எல்லாமே கையில் வச்சுருப்பீங்க. சிலபஸில் என்ன இம்பார்ட்டன்ட் லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் செப்பரேட் பண்ணி பார்க்கணும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் இம்பார்ட்டன்ட் டாபிக் நீங்கள் ரெடியாக முடியும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த 4 AM எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா மேபி உங்களுக்கு நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு காலையில் ஆரம்பிக்கலாம். ஸோ தவறும் பட்சத்தில் சாட்டர்டேலேருந்து நமக்கு இந்த கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த டைமிங்கு, அதுக்கடுத்தது இந்த இம்பார்ட்டண்ட்டாக நான் இங்கே மார்க் பண்ணுற அந்த சிலபஸோட அந்த காப்பி, ஓகேங்களா? ஸோ அந்த PDF எல்லாமே நான் எதில் அனுப்புவேன்னா இந்த இந்த வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? அதனால் கட்டாயமாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செப்ரேட்டாக ஒவ்வொரு யூனிட்டும் இங்கிலீஷ் சிலபஸ். ஓகேங்களா? ஸோ இது இப்போ நம்ம பார்க்குறது தமிழ் சிலபஸ். ஸோ அதே போல் நம்ம இங்கிலீஷ் சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கும், ஏன்னா தமிழில் வந்து கொடுக்குறோம், இப்போ ஒலி அழுத்தம் அப்படின்னு கொடுக்குறோம்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறதுக்கு. அதனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செப்ரேட்டாக தனி 6 யூனிட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் லெஸ் இம்பார்ட்டன்ட்னு பிரிச்சுருவோம். பிரித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 7 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டேஸில் 7 daysல அந்த 7 நாளில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் முடிச்சிருவோம். ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கிலீஷில் போகும், தமிழ் மீடியத்துக்கு தமிழில் போகும். இந்த வீடியோவை தொடர்ந்து நாளைக்கு வந்து ஒரு 6 வீடியோ வரும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அது எல்லாமே வந்து நாளைக்கு படித்து ரெடி ஆகிக்கோங்க. பார்த்துருங்க வீடியோவை. மறக்காமல் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. ஓகேங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி போக எனக்கு படிக்கலாம், நான் தான் படிச்சுட்டே இருந்தேன், இப்போ லாஸ்ட் மினிட்டில் வந்து எனக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இன்னும் படிக்கலை அப்படின்னா இப்போ நம்ம கொடுக்குற டாப்பிக்கு ஆழமாக பை ஹார்ட்லேருந்து நீங்கள் லிசன் பண்ணாலே போதும். உங்களுக்கு இதுலேருந்து கொஷின்ஸ் வந்தால் கண்டிப்பாக மேக்ஸிமமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிவிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம ரொம்ப ரஷ் பண்ணி முடித்தாலும் சூப்பராக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எப்படி 7 days தமிழ் வந்து நீங்கள் கிளாரிட்டியாக இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, ஸோ அந்த மாதிரி இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம 2 months லைவ் வந்து கொடுத்துருந்தோம்.
இடையில அந்த கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம வந்து கொடுத்துருவோம். 6 months கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு முடிச்சு அதுக்கான டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நடந்துடும். எல்லாமே நம்ம அப்ளிகேஷனில் நடக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட துருவம் அகாடமி ஆப் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் டெஸ்ட்லாம் இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 7 days சேலஞ்சுக்கு ரெடி ஆகிக்கோங்க. நாளையிலேருந்து வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா தமிழ் கூட நீங்கள் லேட்டராக பார்த்துக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய ஷார்ட் பீரியடில் நம்ம கொடுக்குற வீடியோவை பேக் டு பேக் நீங்கள் வந்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் தெரிவிப்போம். ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ.